திருநெல்வேலி மதர பள்ளிவாசல் சார்பாக புதியதாக ஒரு பைத்துல்மா திறப்பு விழா இன்னைக்கு நடைபெறுது. இந்த துவக்க நிகழ்ச்சிக்காக நம்முடைய இதயத்துல்லா அவர்கள் நம்ம துவக்க நிகழ்ச்சி கலந்துருக்காங்க. அவங்கள இந்த பைத்துல்மா பற்றி அவங்கள்ட்ட சில வரிகள் பேசுவோம். நம்ம பள்ளிவாசலில் ஆரம்பிச்சிருக்காங்க பைத்துல்மா, அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பைத்துல் மாலோ பைத்துல் சக்காத்தோ உருவாக்குவது என்பது அந்த ஊர் மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையாகும். அப்படி உருவாக்கிய அந்த பைத்துல் மாலை சிறப்பாக செயல்படுத்துவதும் அவர்களுடைய பொறுப்பாகும். அது மட்டுமல்ல, இந்த பைத்துல் மால் மூலம் பயன்பெறக்கூடியவர்களுடைய துவாக்களும் மற்றும் அவர்களுடைய வாழ்த்துக்களும் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இதில் ஜக்காத்து வழங்கக்கூடியவர்களாக இருந்து அவர்களுக்கும் அந்த நன்மை உண்டு. இதற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மை உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 மணி நேர பணி என்பது இந்த பைத்துல் மால் பணி. அதன் மூலம்தான் எல்லா நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். ஆக ஒரு மஸ்ஜித் என்பது அகீமு ஸலாத்தும் இருக்க வேண்டும், ஆத்து ஜக்காத்தும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவை வெறும் பிரேயர் ஹாலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹு தாலா ஜக்காத்தை வசூல் செய்து 8 வகையினருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரையும் விடாமல் ஜக்காத்தை வசூல் செய்தார்கள். ஜக்காத்தை வசூல் செய்து அதை எல்லா வகையினருக்கும் உதவி செய்தார்கள். மாத பென்ஷன் என்ற அடிப்படையிலே அங்கு கொண்டிருந்த முஹாஜிர்களுக்கு, பல இடங்களில் வந்த முஹாஜிர்களுக்கு மாத உபகார சம்பளம் கொடுத்தார்கள். அதே போன்று அந்த மஸ்ஜிதிலே கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கற்பித்து கொடுத்தவர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகை அவர்கள் கொடுத்தார்கள். அதே போன்று ஏழை எளியவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உதவினார்கள். அதே போன்று உங்களுக்கு தப்லீக், தாவா போன்ற அந்த சேவைகளை பைத்துல் மால் மூலமாக அவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் கடனாளிகளுக்கு எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தாலும் ஜனாசா தொழுகை வைக்க மறுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மால் ஆரம்பமான பிறகு அந்த உறவினர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த பைத்துல் மாலே அதனுடைய பொறுப்பை ஏற்று அவர்களுக்கு ஜனாசா தொழுகை வைத்தார்கள். பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாவை பார்க்க மஸ்ஜித் நபவிக்கு வந்த பொழுது அவர்களுக்கு பைத்துல் மால் மூலமாக உணவுகள் வழங்கினார்கள், வழிப்போக்கர்களுக்கு உணவு வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரி அல்லஃபத்து குலூப் என்ற அடிப்படையிலே ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்று பிறருக்கும் அந்த உதவிகளை செய்ததால் பல்லாயிரம் பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். பல ஊர்களை சார்ந்த கிராமத்து தலைவர்கள் எல்லாம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்த பொழுது அந்த ஊருக்கு தேவையான உதவிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததால் அந்த ஊர்களே இஸ்லாத்தில் வந்தது. அதனால் தான் முதல் 13 வருஷம் ஓரிரு 100 பேர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு கொண்டு வந்தார்கள். அடுத்த ஒரு 8 வருஷம் சில 1000 பேர்களைத்தான் அவர்களால் கொண்டு வர முடிந்தது. எப்பொழுது பைத்துல் மால் ஆரம்பிக்கப்பட்டு எல்லா வகையினருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்த அடுத்த 2 ஆண்டுகளிலே லட்சக்கணக்கான மக்கள் தீனுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை இந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியும், காதல் ஃபக்ரு ஐயக்குனல் குஃப்ரா, வறுமை ஷிர்கில் கொண்டு போய் விட்டுவிடும், குஃபுரில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை உணர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குஃபுரிட்டு வந்த முஸ்லீம்களை ஸ்திரப்படுத்துவதற்காக இந்த பைத்துல் மாலை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். தாவா, தப்லீக் போன்ற அந்த வேலைகளுக்கு தன்னுடைய பைத்துல் மாலை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி எல்லா வகையான நல்ல காரியங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் ஜக்காத் மூலம் செய்தார்கள். ஆகத்தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் தொழுகைக்கு ஏற்பாடு செய்வது போல் அந்த மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்கள் ஜக்காத்துக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர் தொழுகைக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும், ஜக்காத்துக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். அது மட்டுமல்ல, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்திஹி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் பொறுப்பாளர்களாக இருந்தால் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உங்கள் பொறுப்பை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும், அதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக தனி மனிதரை விட பொறுப்பாளர்கள் தான் இதில் முக்கியமாக கலந்து கொண்டு இந்த பைத்துல் மாலை வெற்றி பெற செய்யக்கூடிய உரிமை உண்டு. அதில் நம்முடைய உலமா பெருமக்களை
நீங்கள் அதை அனுசரித்து அவர்களிடம் விளக்கம் கேட்டு ஜக்காத்தை எப்படி கொடுப்பது, யாருக்கு எந்த வகையிலே கொடுப்பது. ஆகவே ஒவ்வொரு ஜக்காத் கமிட்டியிலும் அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள் அல்லது ஆலிம்கள் ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும். ஜக்காத்திலே 2 முக்கியமான விஷயம். ஒன்று கணக்கு போட்டு கொடுப்பது, 2வது நியத் வைப்பது. ஆக எப்படி கணக்கு போடுவது என்பதை நமக்கு ஆடிட்டர்களாக இருக்கக்கூடிய ஆலிம்களிடம் நீங்கள் அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் அது முறையாக இருக்கும். ஆக இந்த அடிப்படையை நாம் பின்பற்றினால் இந்த சமுதாயம் இன்று பின்தங்கி உள்ள கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மரியாதையிலும் மற்றும் இன்னும் சமூக நிலையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமூகம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த சமூகம் உயர்ந்ததோ அதே போன்று இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் அந்த தொழுகையோடு ஜக்காத்தையும் பின்பற்றினால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே உயர்வு ஏற்படும், இஸ்ஸத் ஏற்படும். அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய ஃபர்ல் என்று சொல்லக்கூடிய 5 கடமைகளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஹராம் ஹலால் என்று சொல்லக்கூடிய வகையிலே வட்டி ஒழிக்கப்பட வேண்டியது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக வட்டி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் கடன் கொடுக்கப்பட வேண்டும். கடன் கொடுப்பதற்கு அமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆக வட்டியில்லா கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பை சதகா மூலமாக, கடன்கள் மூலமாக, குர்பானி மூலமாக, இப்படி பல்வேறு துறைகளிலே பணத்தை பெற்று வட்டியில்லா கடன் கொடுக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக நாம் ஒரு வகையில் வட்டியை ஒழிக்கிறோம், சமுதாயத்தை பாதுகாக்கிறோம். நம்முடைய சமுதாயம் அல்லாமல் பிறருக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் மூலமாக மார்க்கத்துக்கு ஒரு வகையில் பாதுகாப்பு, இன்னொரு வகையிலே மார்க்கத்திற்கு அவர்களுடைய வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு தொடர்பு என்பது இந்த வட்டியில்லா கடன் மூலமாக நமக்கும் அவர்களுக்கும் ஏற்படுகிறது. இந்த தமிழ்நாட்டிலே 1300 இடங்களிலே இந்த வட்டியில்லா கடன் பைத்துல் மாலும் ஜக்காத்து பைத்துல் மாலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40-50 பேர் மாத பென்ஷன் பெறுகிறார்கள். அதே போன்று 10,000 பேர் ஸ்காலர்ஷிப் பெறுகிறார்கள். அதே போன்று வட்டியில்லா கடனிலே பல லட்சம் பேர் பயனடைகிறார்கள். ஆக இன்று 3 லட்சம் 7 லட்சத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பல வட்டியில்லா கடன் அமைப்புகள் இன்றைக்கு 4 கோடி 7 கோடி என்று பல கோடிக்கணக்கு அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் இந்த ஒரு கடமையும் முக்கியம் என்று கருதி இதை செய்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் பல்வேறு நிலைகளிலே உயர்வு பெறுவதற்கான வழிவகை காண முடியும். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே எல்லா சமுதாயங்களும் உயர வேண்டும். எல்லா சமுதாயம் உயர்ந்தால்தான் இந்தியா உயர்ந்தது போன்று. ஆக முஸ்லீம் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது, அது உயர வேண்டும். இதை பார்த்து மற்ற சமூகங்களிலும் இதுபோல வட்டியில்லா கடன் கொடுப்பதும் தர்மம் என்ற வகையில் ஏழைகளுக்கு வழங்குவதும் செய்தால் இந்தியாவிலே எல்லா சமுதாயம் உயரும். ஆக அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அவன் ரப்புல் முஸ்லீமின் இல்லை, எல்லா மக்களுக்கும் அவன்தான் இறைவன். ஆக எல்லா மக்களும் இந்த வழிகளை பின்பற்றுவதற்கு முதலிலே நாம் இந்த விஷயங்களை செய்ய வேண்டும், இந்த கடமைகளை முறையாக ஆற்ற வேண்டும். ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்து 1 வருஷத்தில் வந்து அதோட மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்துல்மாவை கேன்சல் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது இதுக்கு ஆர்வம், அக்கறை, அல்லாஹ் மீது பயம், ரசூலுல்லாஹ்வுடைய வழியை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மையான எண்ணம் இவையெல்லாம் இருந்தால் எந்த ஊர்களிலும் இது போன்று நடக்காது. 100க்கு 5 அல்லது 10 விழுக்காடு இடங்களிலே இந்த மாதிரி இருக்கிறது. காரணம், ஒரு சிலர் ஆர்வமாக ஆரம்பிப்பார்கள், அடுத்து வரக்கூடிய தலைமை பொறுப்பிலே வரக்கூடியவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்காது. அவர்களுக்கு ஆர்வத்தை உருவாக்கிவிட்டால் நிச்சயமாக இதை செய்ய முடியும். வட்டியில்லா கடன் கூட அல்லாஹ் சொன்ன வழியிலே அடமானங்களை பெற்றுக்கொண்டோ அல்லது முறையான சூரிட்டிகளை பெற்றுக்கொண்டோ கொடுக்கும் பொழுது இன்றைக்கி வட்டியில்லா கடன் பைத்துல் மால் நிரந்தரமாக இயங்க முடியும். ஆக நாம் சரியான வழியை பின்பற்றவில்லை என்றால் எந்த ஒரு அமைப்புமே இயங்காது. அந்த அடிப்படையில் பைத்துல் மாலாக இருக்கட்டும், அது வட்டியில்லா கடன் அமைப்பாக இருக்கட்டும், நாம் முறையாக செய்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் இதற்காக உதவ வேண்டும். பணம் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, பணம் இல்லாதவர்களோட இதில் மிகப்பெரிய நன்மையை பெற முடியும். இதற்காக அவர்கள் உதவி செய்தார். ஒரு புதிய முயற்சியில் வந்து மதர் பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து முயற்சி எடுத்திருக்கு. இந்த புதிய பைத்துல்மாக்கு இந்த பைத்துல்மாவு மூலியமாக பல நன்மைகளை செய்ய என்று நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம ஊரில் வட்டி வாங்கக்கூடிய அதிகமாக இருப்பதால் வட்டிக்காரங்கள் ஊருக்குள்ள அதிகமாக வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து போகிறாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் மதரமன்ற நிர்வாகம் இந்த பைத்துல்மா வந்து சரி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஒளிப்பதிவாளர் சலாவுதீனுடன் முகமது அலி.